ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வந்து உங்களுக்கு சூப்பரான இஞ்சி தொக்கு, இஞ்சி சட்னி எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இது வந்து இஞ்சி தொகையல் சூப்பராக இருக்கும். நம்ம அடை செய்கிறோம் இல்லையா, அந்த அடை, அப்புறமா வடை, மசால் வடை இதெல்லாம் செய்யும்போது இந்த இஞ்சி சட்னி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, நான் வந்து ஒரு 4-5 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இது வந்து காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் 4-5 போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நம்ம போட்ட உளுந்து நல்லா கலர் மாறணும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. நம்ம எப்போவுமே தொக்கு இந்த மாதிரி செய்யும்போது வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உடம்புக்கு அந்த காரம் சாப்பிட்றதுனால உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அப்புறமா ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். நல்லா வறுத்துக்கோங்க. இந்த கலர் மாறணும். நம்ம போட்ட உளுத்தம் பருப்பு நல்லா ப்ரௌன் கலர் மாறணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நம்ம இஞ்சி வண்டி நல்லா தோல் எல்லாம் சீவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சியில் மண் இருக்கும், அதனால் 2-3 வாட்டி அலசிடுங்க. அப்புறமா தோல் எல்லாம் சீவிட்டு நான் வந்து இஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. நம்ம தயிர் சாதம் அந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த இஞ்சி தொக்கு இருந்தால் தொட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கெடாமல் 1 வாரம் 10 நாள் கூட இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் செஞ்சு கூட வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுனால அப்பப்போ நம்ம இந்த இஞ்சி சட்னி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட உளுந்து நல்லா கலர் மாறிடுச்சு, ஓரளவுக்கு ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லையா, அந்த டைமில் இதில் நான் இஞ்சி சேர்த்துருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, ஒரு பெரிய துண்டை இஞ்சி நாளாக கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இந்த இஞ்சியும் இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் அப்படியே இதாகட்டும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தாளித்ததெல்லாம் நல்லா ஆறணும், அது வரைக்கும் நம்ம அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போது அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதில் கடுகு அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம சட்னி அரைச்சதுக்கப்புறம் இந்த தாளித்தது நம்ம மேலே அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தாளித்து கடுகும் நல்லா வெடித்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுவும் நம்ம பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்ததுக்கப்புறம் இதில் நான் ஏற்கனவே ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். நம்ம இஞ்சி சட்னியில் புளி சேர்க்க போகிறோம், அதனால் நம்ம ஃப்ரை பண்ணும்போதே நம்ம புளியும் ஊற வச்சிட்டோன்னா சட்னி சீக்கிரமாயிடும். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்ததெல்லாம் சேர்த்திட்டோம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்கேன். இஞ்சி சட்னிக்கு எப்போவுமே கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளி நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா சட்னியாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக நம்மளுக்கு இஞ்சி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம வந்து முன்னாடியே தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இது மேலே அப்படியே நம்ம சேர்த்துட்டோன்னா சூப்பரான இஞ்சி சட்னி ரெடி. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்தியான ஒரு சட்னி. நீங்கள் இது வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஆந்திராவில் வந்து ரொம்ப இதாக செய்வாங்க. பெசரட்டுக்கு வந்து நல்லா ஃபேமஸான ஒரு சட்னி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.